நேபாளத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 1500க்கும் மேற்பட்ட மக்கள் காணாமல் போயிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு கிராமத்தையே வெள்ளம் வந்து சூழ்ந்து கொண்டு போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் வந்து 2 குழுக்கள் வந்து சுற்றுலா பயணம் போயிருக்கிறாங்க, ஆன்மீக சுற்றுலா போயிருக்காங்க. அதில் ஒரு குழு வந்து இன்னைக்கு நாங்கள் பாதுகாப்புன்னு சொல்லி வீடியோ போட்டிருக்காங்க. இன்னொரு குழுவோட நிலைமை தான் என்ன சொல்லி தெரிஞ்சு சொல்லிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த பிரச்சனை வந்து உலகம் முழுக்க இன்னைக்கு வைரலாக பரவிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட மிகப்பெரிய அளவிலான ஒரு இயற்கை சீற்றமாக இது வந்து பார்க்கப்படுது. இதை பற்றி நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள். அதே நேரத்தில் கிட்டத்தட்ட நேபாளத்தோட பக்கத்து நாடாக இருக்கக்கூடிய திபெத்தில் வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு. அதன் மூலமாகவும் கிட்டத்தட்ட பனிப்பாறைகள் உடைஞ்சு மிகப்பெரிய அளவில் வந்து ஆற்றல் விழுந்தனாலும் இவ்வளோ பெரிய சேதம் வந்து ஏற்பட்டிருக்குன்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட இன்னைக்கு இஸ்ரோவோட விஞ்ஞானிகள் வந்து மிகப்பெரிய அளவில் இந்த ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. எதிர்காலங்களில் இந்த மாதிரி நடக்காமல் இருக்கிற எல்லா வேலைகளையும் இன்னைக்கு விஞ்ஞானிகள் வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் இந்த மாதிரி நிலவுகள் வந்து வரும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ஆறுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அளவிலான ஆக்கிரமிப்புகள்ல தான் இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் மக்களுடைய இந்த மாதிரியான உயிரிழப்புக்கு காரணம்னு சொல்லி சொல்றாங்க. ஆறை சுற்றி இருக்கக்கூடிய மிகப்பெரிய அளவிலான மக்கள் கூட்டம் வந்து மிகப்பெரிய அளவில் உள்ள வரைக்கும் வந்து இன்னைக்கு வந்து பயணிச்சிருக்கிறாங்க. அவங்களுடைய ஆக்கிரமிப்பினால தான் இவ்வளோ பெரிய வெள்ளம் வரும்போது அவங்களால எதுவுமே பண்ண முடியலன்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட இந்த மாதிரியான நிகழ்வுகள் பல வந்து இதுக்கு முன்னாடி நேபாளத்தில் நடந்தாலும் இந்த மாதிரியான நிகழ்வுகள் அடிக்கடி நடக்கிறது அப்படிங்கிறது வந்து இயற்கையை வந்து யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது அப்படிங்கிறத நமக்கு காட்டுது. அதே நேரத்தில் நீங்களும் இன்னும் வரக்கூடிய மழைக்காலங்களாக இருக்கட்டும், இது வரக்கூடிய காலங்களில் மிக பாதுகாப்பான முறையில் இருக்க முயற்சி பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோக்களை என்ன செய்ய பார்க்கலாம்.